Hi friends, welcome to my channel. I am Dr. R. Subramanian, Assistant Professor in the Department of Chemistry, MS University College, Govindapuri. In this video, I am going to explain about Van Kopp equations. And he is a Van Kopp, he is a physical chemist and first winner of Nobel Prize for Chemistry. So let us discuss about Van Kopp isotherm. Van Kopp isotherm equations, it relates the free energy change, that is a delta G, and equilibrium constant K. Okay. So let us derive the equations. So consider a chemical reaction, any chemical reactions. For example, A plus B, that is a reactant. It gives L plus M products. Okay. So partial pressure of reactant, that is PA and PB, and partial pressure of product, that is PL and PM. We can relate this to free energy, that is for reactant A, that is equal to G plus RT ln P. So we can relate the free energy to reactant A. So A is equal to small a capital Ga, that is a free energy of reactant, plus A RT ln Pa. Like this, reactant B and product L and M. We can get these equations. So we know free energy change of the reactions, that is delta G is equal to free energy of product minus free energy of reactant. So we know that free energy of product, that is L plus M, minus free energy of reactant, that is A and B. Free energy of A and free energy of B. Now you substitute the free energy values, that is we know that G is equal to G naught plus RT ln P. So இந்த ஒவ்வொன்றை substitute பண்றோம். So small l G naught L capital L plus small l RT ln PL அப்படிங்கிறது. இதுல small l moles குறிக்கும், then small m அதே மாதிரி தான் மோல் வரும். அதே மாதிரி m reactant ரெண்டும் கழிச்சிக்கிறேன், மைனஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கழிச்சிக்கிறோம், தென் ரியாக்டன்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். தட் மீன்ஸ் G naught term, that is standard free energy terms எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ L G naught L plus M G naught M minus A G naught A minus B G naught B plus இந்த RT term எல்லாத்தையும் அகைன் ஒரு இதாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயும் RT ln காமனாக இருக்குது. தென் PL PM, தட் இஸ் ப்ராடக்டோட வேல்யூ வந்து எப்போதுமே வந்து மேலே தான் நம்ம போடுவோம். தென் அகைன் ரியாக்டனோடது கீழே போட்டுருக்கிறேன் நான். ஸோ RT ln partial pressure of L small l partial pressure of M, that is ப்ராடக்ட் மேலே, தென் ரியாக்டன் கீழே போட்டுக்கிறோம். தென் இதில் பார்த்தா தெரியும், நமக்கு தெரியும் டெல்டா G அப்படிங்கிறது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். இங்கே ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் இருக்கனால நம்ம இதை வந்து டெல்டா G நாட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த டேர்மை நான் அப்படியே எழுதிக்கிறேன், வேறு எதுவுமே செய்யவே இல்லை. தென் அகைன் ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண பிறகு டெல்டா G நாட் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் டேர்மாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln ப்ராடக்ட் பை ரியாக்டனோட பார்ஷியல் ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேவா? தென் கேபிங்கிறது, தட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், கெமிக்கல் கைனடிக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது. தட் இஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பை ரியாக்டனோட வேல்யூ கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டெல்டா G, இதுதான் நம்ம லாஸ்ட்டாக டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln KP அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா KP அப்படிங்கிற டேர்ம் போட்டுக்கிறோம். ஸோ அப்படின்னா டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln KP. இதுதான் வான் காப் ஐசோதேர்ம்கான ஈக்குவேஷன்ஸ். இப்போ லானை லாகா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log KP அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு ரியாக்டண்டோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்து. The equilibrium constant of a reversible reaction Kp, that is a reaction constant, இது கொடுத்துருக்காங்க 1.7 into 10⁻⁻8 at 300 Kelvin அப்படிங்கிறதுல டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க.
calculate the standard free energy of the forward reactions. So delta G naught நம்ம கண்டுபிடிக்கணும். So first equation என்ன அப்படின்னா delta G naught equal to minus 2.303 RT log Kp அப்படின்னு தெரியும். சில Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Kpங்கிறது இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நான் சப்போஸ் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்வெர்ட் இன்டு கெல்வின், கெல்வின் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ அப்படின்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னா லாக் தனித்தனியாக 1.7 × 10⁻⁸ லாக் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன் நான். -8 + 0.2304 ஆட் பண்ணோம் அப்படின்னா -7.7696 வரும். ஸோ ஃபைனல் வேல்யூ டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ வந்து 10666 கேலரிஸில் கிடச்சிருக்குது. அதை கிலோ கேலரிஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சிம்பிளான ரியாக்ஷன்ஸ் தான், சாரி சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ கேபி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெல்டா ஜி நாட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்காக தான் இந்த வான் கப் ஐசோதேர்ம் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வான் கப் ஐசோகோர் பார்க்கலாம். வான் கப் ஐசோதேர்ம் எதை பற்றி ரிலேட் பண்ணுச்சு அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் டெம்பரேச்சர் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுச்சு. இப்போ வான் கப் ஐசோகோர் அப்படிங்கிறது வால்யூம் கான்ஸ்டன்ட் இருக்கிறது தான் நம்ம வான் கப் ஐசோகோர் அப்படின்னு சொல்லுவோம். வான் கப் ஐசோதேர்ம் ரியாக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு ப்ரொசீட் பண்ணலாம். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -RT ln Kp. இது தெரியும் நமக்கு வான் கப் ஐசோதேர்மோட ரியாக்ஷன்ஸு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மூலமாக. ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் வச்சதுனால ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோ டெல்டா ஜி நாட் பை டோ டி இன்ட்டு ப்ரெஷருங்க கான்ஸ்டன்டாக வச்சுருக்கேன். இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இதில் ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ -R ln Kp minus RT dou ln Kp by dou T into pressure அப்படின்னு வருது. ஓகேவா? தென் இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா டெம்பரேச்சரை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா T into dou delta G naught by dou T into pressure is equal to -RT ln Kp minus RT square dou ln Kp by dou T into pressure அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒன்றில் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை டெம்பரேச்சராக மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது டெல்டா ஜி நாட் இக்குவல் டு -RT ln Kp அப்படிங்கிறது. ஈக்குவேஷன் 2 ஏற்கனவே நம்ம இப்போ தான் டெரைவ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா -RT ln Kpக்கு பதிலாக டெல்டா ஜி நாட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படின்னா T இன்ட்டு dou delta G naught by dou P into pressure is equal to delta G naught minus RT square. மற்ற டேர்ம் எல்லாமே அப்படி தான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். அதில் -RT ln Kpக்கு பதிலாக டெல்டா G naught அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். தென் கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் மீன்ஸ் delta G naught is equal to delta H plus temperature into dou delta G naught by dou T into pressure வரும். இதையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். that is T into dou delta G naught by dou T pressure, constant pressure is equal to delta G naught minus delta H அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுல இருந்தா டெரைவ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த டெம்பரேச்சர் டேர்ம் அந்த சைட் கொண்டு போயிருக்கிறோம். ஸோ அப்படின்னா இதுக்கு பதிலாக ஃபுல்லாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டெல்டா ஜி நாட் மைனஸ் டெல்டா ஹெச் நாட் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா டெல்டா ஜி நாட் மைனஸ் டெல்டா ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் மைனஸ் மற்ற டேர்மெல்லாம் அப்படியே தான் போட்டிருக்கேன். RT ஸ்கொயர் dou ln Kp by dou T இன்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஜி நாட் ரெண்டு சைடுமே இருக்கிறனா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு சைடு அகைன் மைனஸ் மைனஸ்னு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு RT ஸ்கொயர் dou ln Kp by dou T இன்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு மட்டும் கிடைக்கும் டெல்டா ஹெச்சோட வேல்யூ.
then RT square right hand side கொண்டு வந்தோம் அப்படின்னா dou ln Kp by dou T into constant pressure is equal to delta H naught by RT square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? then partial differential வந்து normal differential கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து d ln Kp by dt is equal to at pressure constant pressureல delta H naught by RT square அப்படின்னு கிடைக்கும். இதுதான் one cup ஐசோகோருக்கான ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட எந்தால்பியை கண்டுபிடிக்க முடியும். தென் ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னொரு டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் கப் ஐசோகோர். தென் இன்டகிரேஷன் ஃபார்ம் பார்க்க போறோம். இப்போ இதை டிடிங்கிறத ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ d ln Kp is equal to delta H naught by R into GT by T square அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் வித் லிமிட்ஸோட இன்டகிரேட் பண்றோம். சரியா? ஸோ லிமிட் எப்பவுமே லோயர் லிமிட் தென் அப்பர் லிமிட் போட்டிருக்கிறோம். இல்லை டெல்டா H naught by R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இருக்கலாம் வெளியில எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ d ln Kpக்கான வேல்யூ இன்டகிரேஷன் வேல்யூ வந்து ln Kpன்னு இருக்கும். தென் எப்போதுமே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு தென் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ ln Kp2 by Kp1 அப்படின்னு கிடைக்கும். தென் டெல்டா H naught by R அப்படின்னு இருக்கும். இன்டகிரேஷன் வந்து -1/t. நான் இதுல வந்து லிமிட் அப்ளை பண்ணல, அடுத்த ஸ்டெப்ல பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல -1/t அப்படின்னு அந்த மைனஸ் டேர்ம் வெளியில எடுத்துருக்கிறோம். ஓகேவா? நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. தென் அகைன் தென் ஈக்குவேஷன்ஸ்ல 1/tங்கிறதுக்கு பதிலா லிமிட் இப்போ அப்ளை பண்றோம். ஸோ மைனஸ் டெல்டா H naught by R into 1/T2 ஏன்னா அப்பர் லிமிட் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். 1/T2 minus 1/T1 அப்படின்னு போட்டுக்கிறோம். அகைன் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு மைனஸ் ஃபார்ம் ஆகும். அதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேர்ம் பிளஸ் தான் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றுல இதுல 1/T1 minus 1/T2 இருக்கு. T2 minus 1/T1 இருக்கிறத அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 1/T1 minus 1/T1 இருக்கு. T2 அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு மைனஸ் இருக்கிறத வெளியில எடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய மைனஸோட சேர்ந்து பிளஸ் தான் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தென் 1/T1 minus 1/T2க்கு LCM எடுத்தோம் அப்படின்னா ln Kp2 by Kp1 is equal to delta H naught by R into T2 minus T1 by T1 T2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ln log கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஒன்றுமே செய்யல. இதுதான் பாண்ட் கப் ஐசோகோருக்கான ஈக்குவேஷன். பாண்ட் கப் ஐசோகோர் டெரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து ஒரு ரியாக்ஷன்ஸோட எந்தால்பியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 2.303 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ log Kp2 by Kp1 is equal to delta H naught by 2.303 R into T2 minus T1 by T1 T2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். தட் மீன்ஸ் ஒன் கப் ஐசோகோரா இருந்தாலும் சரி ஐசோதேர்ம் ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி ஐசோகோர் ரியாக்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கும். தென் ஒன் கப் ஐசோகோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எந்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எந்தால்பி கண்டுபிடிக்கலாம். தென் எந்தால்பி தெரிஞ்சுன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸா அப்படிங்கிறதையும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இதில் டெல்டா ஹெச்ங்கிறது எந்தால்பி, T2 T1 ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு டெம்பரேச்சர் நம்மளால ஈஸியா அந்த ரியாக்ஷன்ஸ் எதுல தட் மீன்ஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் டெல்டா ஹெச்சோட வேல்யூ தென் ஒரே ஒரு டெம்பரேச்சர் T1 or T2 ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா we can find out the another temperature for the chemical reactions. So ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து irreversible இருக்குதா ரிவர்சிபிளா இருக்குதா அப்படிங்கறத delta G வேல்யூ வச்சு நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். In a reversible reaction, the sign of delta G indicate whether the forward reactions are reverse reactions, spontaneous or non. எப்பவுமே ஃப்ரீ எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். டெல்டா G நாட் நெகட்டிவா இருக்குது அப்படின்னா log Kp ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். K ஓட வேல்யூ எப்பவுமே greater than 1 and the reaction proceeds spontaneous reaction. That means a forward reactions நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? Then delta G ஓட வேல்யூ
பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா log k ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கும். தென் k ஓட வேல்யூ less than 1 இருக்கும். அண்ட் ரியாக்ஷன் எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். தென் டெல்டா ஜி ஓட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ ஒரு டெல்டா ஜியோட வேல்யூ வச்சு ஒரு ரியாக்ஷன், தட் மீன்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு ஒரு ரியாக்ஷனோட கெமிக்கல் கைனடிக்ஸை ஈஸியாக நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு தான் வாண்ட் ஆஃப் ஐசோதர்ம் அண்ட் ஐசோகோர் ரெண்டு ரியாக்ஷன்ஸுமே ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே யூஸ் ஆகும். ஓகேவா? இது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் H2 plus S gives H2S. ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதில் சாரி இது ஏடிஎம்ல ஏடிஎம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், log kp2 by kp1 is equal to delta h0 by 2.303 or t2 minus t1 by t1 t2. இதில் டெல்டா ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, kp2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, kp1 வேல்யூ கொடுத்தாச்சு, ரெண்டு டெம்பரேச்சரும் கொடுத்தாச்சு. சப்ஸ்டிட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. ஸோ log 9.21, that is kp2 ஓட வேல்யூ 9.21, தென் kp1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக ஃபைனலாக டெல்டா ஹெச் வேல்யூ ஸோ ஜூல்ஸில் கிடச்சிட்டு அதை கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணி போட்டோம். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சிம்பிளாக வரும்போது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிளான ரியாக்ஷன்ஸ், இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். தட் மீன்ஸ் ஒரு H2 plus S HDS கேஸ் கிடைக்குது நமக்கு. ஸோ அது ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸோட ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளால கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் என்தால்பி சேஞ்ச் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. Any doubt or clarification, comment in my YouTube channel or mail to me. My mail ID is rsmani84@gmail.com. Thank you.